இந்த குட்டி பொண்ணு அவங்க அப்பா கூட பாட்டி வீட்டுக்கு வர அங்க பார்த்தா இவளுக்கு அங்க இருக்க நாய் பேசுறது கேக்குது. நாய் இது மாதிரி என் தொண்டையில மீன் முள் சிக்கி இருக்கு, அதை எடுத்து விடுறியான்னு சொல்லி கேக்குது. உடனே அதை இந்த குட்டி பொண்ணு அந்த பாட்டி கிட்டயும் அவங்க அண்ணா கிட்டயும் சொல்றான். ஆனா அந்த குட்டி பையன் நாயோட வாய்க்கிட்ட கையை கொண்டு போனது அது வாயை திறக்குது. பார்த்தா உள்ள சொன்ன மாதிரியே ஒரு முள்ளு சிக்கிட்டு இருக்கு. அந்த பாட்டி இவ ஏதோ சும்மா ஃப்ளோல சொல்லிருப்பான்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த குழந்தைய பிறந்த உடனே அவங்க அம்மா ரோட்ல போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த வழியா அவரை குழந்தை இல்லாத ஒரு தம்பதி இந்த குழந்தைய தத்தெடுத்துக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அதனால இந்த குழந்தைய ரோட்ல விட்டுறலாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அந்த டைம்ல தான் அங்க ஒரு போலீஸ் ஆபீசர் அவங்க பையனை பாத்துக்கிறதுக்கு யாருன்னா சின்ன பொண்ணு கிடைக்குமான்னு பாத்துட்டு இருப்பாரு. போலீஸ் ஆபீசர் கிட்ட இந்த குழந்தைய ஒப்படைக்கிறான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்களோட பையன் பெட்ல படுத்திருக்கா, ரொம்ப உடம்பு முடியாம. ஆனா இந்த பொண்ணு கைய தொட்டதுமே ஏதோ சக்தி மாதிரி அந்த பையன் உடம்புக்குள்ள போகுது. கொஞ்ச நேரத்துல அந்த பையன் ரொம்ப ஆரோக்கியமா எழுந்து விளையாடுறான். அவனை டெஸ்ட் பண்ணி பார்த்த டாக்டர் இந்த பையன் நல்லாவே சரியாயிட்டா, முழுமையா குணமாக ஒரே ஒரு மூலிகை மட்டும் வேணும், அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு இந்த பையனுக்கு கொடுங்கன்னு சொல்லி சொல்றான். இந்த ஜெனரலுக்கு இதனால இந்த குட்டி பொண்ணு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அவளுக்காக அரண்மனை மாதிரி இருக்க ஒரு ரூமே தராங்க. இந்த பொண்ணு அந்த குட்டி பையனோட சேர்ந்து ரொம்ப அழகா விளையாண்டுட்டு இருப்பா. அப்பதான் இந்த குட்டி பொண்ணு அங்க உட்காந்துட்டு இருக்க ஒரு பறவை கிட்ட உனக்கு அந்த மூலிகை எங்க இருக்குன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்பா. அதை கேட்டுட்டு இந்த குட்டி பொண்ணு வேலைக்காரவங்களை கூட்டிட்டு தோட்டத்துக்கு பின்னாடி போவா. அங்க இந்த குட்டி பொண்ணு ஒரு இடத்த கை காட்டுறா. அதை கேட்டுட்டு வேலைக்காரவங்க தோண்டி பாக்குறாங்க. பார்த்தா அடியில அந்த மூலிகை இருக்கு. இதனால இந்த குட்டி பொண்ணு அந்த பையனோட உயிரை காப்பாத்துறா. இதே மாதிரி உங்களுக்கு விலங்குகளோட பேசுற பவர் கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி 1 மில்லியன் ஃபேமிலில ஜாயின் பண்ணுங்க.